டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீட் 2026 பரீட்சைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த வீடியோ. ஐ ஹாவ் அ வெரி குட் நியூஸ் ஃபார் யூ. இது வந்து டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அருமையாக நீங்கள் வீட்டில் இருந்து படிச்சுட்டு நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வேறு ஊரில் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சென்டர் திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. உங்களுக்கு நேரில் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நிறையா ஸ்கூல் ஒர்க் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அகாடமியில் படிச்சுட்ருக்கீங்க, அதாவது ஒரு டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கூட ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த பரீட்சை எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் டோட்டலி ஃப்ரீ. பார்க்கலாமா? ஸோ இது ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம். இது ஆன்லைன் மோட். ஸோ வேரெவர் யூ ஆர் from your home you can write 2 to 5 on Sunday. எப்போதுமே நீட் எக்ஸாம்னா ஞாயிற்றுக்கிழமை தான், மத்தியானம் 2 to 5. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது ஒரு அருமையான விஷயம். ஒரு மாடல் இல்லை, 18 மாடல் நம்ம எழுதுகிறோம். 18 மாடல் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை 28th December ஆரம்பிக்கிறோம். இது எக்ஸாமுக்கு முன்னாடி உள்ள ஞாயிற்றுக்கிழமை 26/4. இதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் 3rd May. 3rd May நம்மளுடைய நீட் எக்ஸாம். அது வரைக்கும் நம்ம எழுதுகிறோம். இது நம்ம ஆன்லைன் போர்ட்டலில் ஒரு டைமில் 250 பேர் தான் அதிகபட்சம் எழுத முடியும். ஒன்லி 250 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைட் சைமல்டேனியஸ்லி. அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு அதை லாகின் பண்ணி உள்ளே வரக்கூடிய முதல் 250 பேர் தான் அதில் அட்மிட் ஆவாங்க. அதுக்கு மேலே அதில் ஸ்பேஸ் இருக்காது. அவங்க தான் அந்த பரீட்சையை எழுத முடியும். இந்த பரீட்சை என்னைக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 28/12 ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே there is no break. every Sunday this is available. உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இதில் 18 எழுத முடியுமா, எத்தனை எழுத முடியும், எத்தனை உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது உங்கள் விருப்பம்தான். இந்த மாடல் ஒன்று வேறு டைப்பு, டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், எக்ஸலண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். இதுக்கு ஒரு லிங்க் கொடுப்பேன். நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ரோல் நம்பர் கிடச்சிரும். நீங்கள் எந்தெந்த டேட்டில் நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அந்தந்த டேட்டில் உங்களை நாங்கள் அசைன் பண்ணிடுவோம். யூ கேன் கம் அண்ட் என்டர் இன் டு அவர் போர்ட்டல் அண்ட் ரைட் த எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட், லைக் நீட் 2025 பரீட்சை ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுல்ல, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்குது. 18 முறை கிடைக்குது. இது ஃபுல் சிலபஸ். இது பார்ட் எக்ஸாம் கிடையாது. கம்ப்ளீட் நீட் ஃபுல் சிலபஸ். ஃபுல் ஃபிசிக்ஸ், ஃபுல் கெமிஸ்ட்ரி, ஃபுல் பாட்டனி, ஃபுல் ஜுவாலஜி, ஆல் 11th and 12th ஃபுல் போர்ஷன், 81 சாப்டர்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது, டெஸ்ட்டை சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, அந்த கரெக்டான ஆன்சருக்கான சொல்யூஷன் என்ன, உங்களுடைய மார்க் எவ்வளவு, அந்த மார்க் நிறைய பேர் பரீட்சை எழுதியிருக்காங்கல்ல, மேக்ஸிமம் 250, அதில் உங்களுடைய பர்சன்டைல் ஸ்கோர் என்ன, உங்களுடைய ரேங்க் என்ன, அந்த 250 பேரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, லீடர் போர்டு, அதாவது இந்த டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் யார், அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எந்தெந்த கேள்விகளில் நீங்கள் மோர் தேன் 1 minute எடுத்துக்கிறீங்க. இப்போ 180 கொஸ்டின்ஸ், 180 minutes. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வியில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னா ஸ்டக்கப் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கேள்விகள் தான் உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேள்விகள். அதுதான் உங்கள் டைமை ரொம்ப எடுத்துருது. அதை தெரிஞ்சுக்க முடியும். டைம் ஸ்பெண்ட் ஃபார் ஈச் கொஸ்டின். திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஆன்லைன் மோட் எக்ஸாம். நம்ம நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் இருந்தால் கூட நம்ம ஆன்லைனில் எழுதும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. தென் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு 2 ஃபிசிக்ஸ் புக்கு உங்களுக்கு வரும். இது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் புக் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு 11th 14 சாப்டர்ஸ் இருக்குது. ஒரு சாப்டருக்கு 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். 42 கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் 45 கொஸ்டின்ஸ் வித் சொல்யூஷன். இது ஒரு புக் 1.
அடுத்து புக் 2 அப்படிங்கிறது வந்து 12th போர்ஷன். இதே மாதிரி இது +1, இது +2, 12th ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி 14 சாப்டர்ஸ் இன் பிசிக்ஸ். ஒவ்வொரு சாப்டர்லையும் 3 கொஸ்டின் பேப்பர். ரொம்ப அருமையான கொஸ்டின்ஸ். ஒரு லெசனுக்கு 3 கொஸ்டின் பேப்பர்னா 135 கொஸ்டின் வித் சொல்யூஷன். இது உங்களுக்கு குரியரில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யூ வில் கெட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கெட் இஃப் யூ ரைட் த எக்ஸாம். ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். தெர் இஸ் நோ மணி இன்வால்வ். இது என்ன சார் பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, பணம் நாங்கள் கொடுக்கறது தான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் அ கேஷ் ப்ரைஸ். இது யாருக்கு அப்படின்னா, இப்போ மாடல் 1ல் யார் ஃபர்ஸ்ட் மார்க், யார் செகண்ட் மார்க், யார் தேர்ட் மார்க், அவங்களுக்கு மட்டும் ஈச் 5000. மாடல் 2 அதில் யார் ஃபர்ஸ்ட் மார்க், யார் செகண்ட் மார்க், யார் தேர்ட் மார்க், அவங்களுக்கு ஈச் 5000. அது மாதிரி 18 மாடலுக்குமே இந்த ப்ரைஸ் வந்து அந்த ஸ்கோர் கார்டுங்கிறது உடனே கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த ப்ரைஸ் வந்து அன்னைக்கு நைட் அல்லது அடுத்த நாளே உங்களுக்கு ஜிபேல வந்துடும். ஸோ இதெல்லாம் இமீடியட் பேமெண்ட் யூ வில் கெட். எனி ஸ்டூடெண்ட் கேன் ரைட் அ மேக்ஸிமம் ஆஃப் 3 மாடல். இது என்ன சார் அப்படின்னா, மாடல் 1லேருந்து 18 வரைக்கும் ஒரே ஸ்டூடெண்ட் எழுத முடியாது. எனி 3 எழுதலாம். எனி 3 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எழுதலாம். இது வந்து ஃப்ரீ. எனி 3 வந்து ஃப்ரீ. இல்லை சார் நான் எல்லாமே எழுதணும், நான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாடலுங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு, நான் ஒவ்வொரு மாடலும் எழுதி வந்து என்னுடைய மார்க் என்ன அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஜஸ்ட் பே 100 rupees இஃப் யூ வாண்ட் டு ரைட் மோர் தேன் 3. நான் 4 எழுதணும் அப்படின்னா 100 ரூபா கட்டினா போதும். நீங்கள் ஒரு 10 மாடல் எழுதணும் அப்படின்னா 3 மாடல் ஃப்ரீ, மீதி 7 மாடலுக்கு 700 ரூபா கட்டினா போதும். சார் நான் 18மே எழுதணும் சார் அப்படின்னா 3 ஃப்ரீ, மீதி 15க்கு மட்டும் அட் த ரேட் ஆஃப் 100 rupees கட்டினா போதும். அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாடல் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 2026 பரீட்சைக்கு போகக்கூடிய ரிப்பீட்டராக இருந்தாலும், இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெஷராக இருந்தாலும், நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக இருந்தாலும், வேறு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும், நோ ப்ராப்ளம் அப்சல்யூட்லி. இஃப் யூ வாண்ட் டு ரைட் NEET 2026 எக்ஸாம், தென் யூ டேக் பார்ட் இன் திஸ் மாடல் எக்ஸாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதுவும் கேட்கணும் அப்படின்னா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இதை பற்றி இருந்தால், யூ கேன் வாட்ஸ்அப் டு திஸ் நம்பர், வி வில் ரிப்ளை டு யூ 9345129898. ஓகே. இப்போ அடுத்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது என்ன அப்படின்னா ரெசிடென்ஷியல் டெஸ்ட். ஒரு சில பேருக்கு நான் வீட்டில் இருந்து படித்து எழுதுறதுலாம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ப்ளஸ் மாடல் மட்டும் எழுதி பிரயோஜனம் எனக்கு இல்லை, நான் அந்தளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இல்லை, நான் ஒரு யூனிட்டாக எழுதணும், நான் வந்து ஒரு டீச்சருடைய இன்ஸ்டிடியூட்டில் வந்து தங்கி படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மார்க் வாங்குறாங்க, நான் என்ன மார்க் வாங்குறேன் பார்க்கணும், நான் படிக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வரும், நான் ஒன்றே ஒரு டீச்சர் கூடவே இருக்கணும், அந்த டீச்சர்ஸ்கிட்ட சந்தேகம் கேட்கணும். அந்த மாதிரியான ரிப்பீட்டராக நீங்கள் இருந்தால், நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 24 hours ஃப்ரீ கிடையாது, நீங்கள் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே 12th முடிச்சிட்டீங்க, நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு ஜாயின் திஸ் கோர்ஸ். இது என்ன அப்படின்னா ரெசிடென்ஷியல் டெஸ்ட் பேட்ச். இது நாட் ஃபார் டே ஸ்காலர்ஸ், இட்ஸ் அ ரெசிடென்ஷியல் டெஸ்ட் பேட்ச். Because it starts at 6 AM and goes up to 10:30 PM. ரைட்டா? இதுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்போம். அது என்ன நான் சொல்கிறேன். இது ரெசிடென்ஷியல் டெஸ்ட் பேட்ச். இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து ஒரு 4 months ப்ரோக்ராம். 4 months ப்ரோக்ராம். என்னைக்கு ஆரம்பிக்குது? December 29th ஆரம்பிக்குது. அதாவது நம்ம அகாடமியில் நம்ம சிலபஸ் வந்து December 27th முடிக்கிறோம். ஒரே ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடியே இங்கே வந்துடணும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். மே 3 பரீட்சை உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் கடைசி தேதி வரைக்கும் இங்கே இருந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. இதில் உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். ரெகுலர் டெஸ்ட்னால் அதில் ஒரு 200 டெஸ்ட் வரும். அந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா அனுப்புவேன்.
ஃபுல் டவுட் கிளாரிஃபிகேஷன். எப்போதுமே உங்கள் கூட டீச்சர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபிசிக்ஸ் ஸ்டடினா ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி ஸ்டடினா கெமிஸ்ட்ரி டீச்சர், பாட்டனி ஜுவாலஜி ஸ்டடினா பாட்டனி ஜுவாலஜி டீச்சர். Food and accommodation included, GST included, everything included in this. இந்த 75,000 ஏன் சார் அப்படின்னு சொன்னால், 75,000ங்கிறது 4 மாதம் தங்குறது, சாப்பிட்றது, புத்தகங்கள், டெஸ்ட் எழுதுறது எல்லாமே சேர்த்து தான். இந்த 200 டெஸ்ட்டும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட். ஓகே, என்னைக்கு வரணும்? 26 டிசம்பர் வரணும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், ஐ வாண்ட் த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு ஜாயின் திஸ் ரெசிடென்ஷியல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஓகேயா? தென் ஒன் மோர் திங், வி ஆர் டூயிங் எ வெரி பியூட்டிஃபுல், வெரி மச் எக்ஸலண்ட் கிராஷ் கோர்ஸ் இந்த வருஷம் பண்ணுறோம். ஆன்லைன் மோட்லேயும் பண்ணுறோம், ஆஃப்லைன் மோட்லேயும் பண்ணுறோம். நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லிங்க் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு நீங்கள் போயிட்டு நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.